எடுக்க முடியலன்னு சொன்னாரு. அதான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன், இல்ல நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க அவரை அனுப்பலனா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு? இது முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்க, உள்ள போக சொல்லுங்க, உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு இது நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க நம்மள வீடை முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அவங்கள போய் பார்த்திருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு எங்களுக்கு சந்தேகம். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, ஒட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல்ல விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் நான் அவர் போர்ஸ் இறக்கும் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும், நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதை அவங்க சென்சிடைஸ் பண்ணணும், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் நான் சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னது நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி கிழிச்சாரு.